ஹாய் உறவுகளே, என்ன பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நைட்டு இப்போது 8:10. நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு தக்காளி சாப்பாடு ஒரு 30 சாப்பாடு கொடுக்கணும். ஏதோ கட்டட வேலை செய்கிறவங்களுக்கு. இப்போ தான் சாயங்காலம் தான் சொன்னாங்க. உருளைக்கிழங்கு குருமாவும் தக்காளி சாப்பாடு. சரி, இப்போவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் டீ கடை பார்த்துக்கிட்டே செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்து கலவி வச்சுட்டு இருக்கேன். பாருங்களேன், தக்காளி நல்ல பழுத்த பழமாக வாங்கிட்டு வந்தேன். அப்போ தான் தக்காளி சாப்பாடுக்கு நல்லா இருக்குன்னு 5 கிலோ அரிசி போடணும் 30 சாப்பாட்டுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா விசுக்குன்னு காலையில் எந்திரிச்சு செஞ்சுக்கலாம். பூண்டெல்லாம் உளிச்சு வச்சிடலாம் அப்படின்னு செஞ்சிட்ருக்கிறேன். அம்மாவோட வேலை பாருங்கள். இன்றைக்கி நேற்று ஒரு சின்ன வேலை, நாளைக்கு காலையில் என்ன சாயங்காலம் நேற்று கொஞ்சம் இசுக்குன்னு இருந்துச்சு, கொஞ்சம் ஒன்றும் இல்லாமல் வேலை இருக்காது. நாளைக்கு காலையில் செய்கிறேன்னா சிரமந்தேன். ஏன்னா காலையில் நேரம் கொஞ்சம் டிஃபன் வேலையும் இருக்கேன். என்ன பண்ணுறது, சரின்னு சொல்லியாச்சு, செஞ்சு கொடுத்துடலாம். நம்மளுக்கு என்ன இதெல்லாம் பழக்கப்பட்டேன். காலையில் கொஞ்சம் நேரம் எங்கள் பையனை வர சொல்லான்ட்டு இருக்கேன். நீ வருவானா என்னன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் டீ கடையை பார்த்துட்டான்னா சமையல் பண்ணிக்கலாம். ஏன்னா காலையில் நேரத்தில் டீ வேலை டிஃபன் வேலை எல்லாம் 8 மணிக்குள்ளே ஆகணும். டீ வேலை 7:30 வரையில் இருக்குங்க. அதுக்கு மேலே தான் டக்குன்னு எல்லாம் ஒன்றா செய்வேன். அதனால் இதே கொஞ்சம் பெரிய அடுப்பாக போச்சாக்க சிம்மில் வைக்கிறதுக்கெலாம் வழி இல்லை. சீக்கிரம் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக வேண்டிதான் அவனை வர சொல்லியிருக்கிறேன். நீ என்ன பண்ணுறான்னு தெரியல. வந்தான்னா பரவாயில்ல, கொஞ்சம் வேலையை முடிச்சிடலாம். உருளைக்கிழங்க குக்கரில் போட்டு வேக வச்சு நல்லா தேங்காய் பட்டை சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றி பொட்டுக்கிழவெல்லாம் போட்டு ஒரு குருமா தக்காளி சாப்பாடு. இது கரம் மசாலா 5 கிலோ அரிசிக்கு 100 கிராம் சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்திருக்கேன். டேஸ்ட்டு போல் போட்டுக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். தாளிப்பு போட சொன்னேன், காணாமல் இருக்கா நான் பாருங்கள். வேஸ்ட் பேப்பரோடு எடுத்து போட்டேன். இங்கே ஒரு 2 பாக்கெட் இருக்குது, அதோட ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அம்மாவோட வேலையே இதுதான். இன்னும் குளிக்க கூட நேரம் இல்லை. வெள்ளிக்கிழமை ஆனால் சாயங்காலம் விளக்கு போட்டு குளிச்சுட்டு செய்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து மாவாட்டுறது முறுக்கு போட வேலை சரியாக இருந்தது. என்ன பண்ணுறது, எல்லாம் எடுத்து வச்சு போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்கலாம். நம்மளோட கஷ்டமே தீர மாட்டேங்குது. அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்டா. அனைவருக்கும் இரவு வணக்கம். இதுதான் என்னோடய வேலை. இது முடியவே மணி 10 மணிக்கு மேலே போய் குளிச்சுட்டு தூங்கினா மறுபடியும் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு வேண்டிட்டேன். அப்படியே ஓடட்டும், வாழ்க்கையோடு சேர்ந்து நாமளும் ஓடுவோம். பாய், குட் நைட் ஆல் ஆஃப் யூ.